நான் சொல்ல போற விஷயத்த இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சாக்லேட்ட சாப்பிடுறீங்க. ஆனா, உங்க பக்கத்துல இருக்கிற பெர்சன் கூட அதே டேஸ்ட்ட ஃபீல் பண்றாங்க. நீங்க ஒரு பக்கம் பார்க்குறீங்க. ஆனா, உங்க கூட இருக்கிற அதே பெர்சன் பார்த்தீங்கன்னா, அதே சீன பார்க்குறாங்க. நீங்க அத பத்தி பேசாமலே பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் மூவில தான் நடக்கும். ரியல் லைஃப்லலாம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுதான் மிகப்பெரிய பிழையான விஷயம். கிறிஸ்டா அண்ட் டெட்டியானா ஹோகன்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே ரொம்பவுமே ரேரா இருக்கக்கூடிய கன்ஜாயிண்டான ட்வின்ஸோட ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, தலையிலேயே சேர்ந்து பிறந்தவங்கன்னு சொல்லலாம். அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களோட பிரெயினோட சில பகுதிகள் எல்லாம் கனெக்ட் ஆகி இருக்கு. ஒருத்தர் ஃபீல் பண்றத இன்னொருத்தர் அனுபவிக்க முடியும். ஸோ இது எப்படி பாசிபிள்? அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு? சயின்ஸ் இதுலேருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கிறிஸ்டா அண்ட் டட்டியானா ஹோகன்னு சொல்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க ரெட்டையர்கள், கனடாவில் பிறந்திருக்காங்க. இவங்க 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பிறந்திருக்காங்க. பிறக்கும் போதே டாக்டர்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ரெட்டையர்களுக்கு உயிர் வாழ்ற வாய்ப்பு சுமார் 20% மட்டுமே தான் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட தலை ஒன்றாக இணைஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்பவுமே அரிய வகையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கிரானியோபெகஸ் ட்வின்ஸ்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த கிரானியோபெகஸ்னு சொல்லக்கூடிய சொல்லோட பொருள் என்னன்னா, கிரானியம்னு சொன்னா தலை அண்ட் பெகஸ்னு சொன்னா இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சாதாரண வார்த்தையில சொல்றப்ப இவங்களோட தலை இணைச்சிருக்குன்னு அர்த்தம். சாதாரணமா ரெட்டை குழந்தைகள் உருவாகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை உள்நோக்கி உருண்டு 2ஆ பிரியுது. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பிளவும் தனித்தனியா வளர்ந்து ரெட்டையர்கள் உருவாகுறாங்க. ஆனா சில அரிய சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்குதுன்னா, அந்த பிரிப்பு முழுமையா ஆகாது. அப்போ அந்த ரெட்டை உருக்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட தலை மற்றவரோட ஒட்டிக்க கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ இந்த நிலையில பிறந்த ரெட்டையர்கள் தான் கார்னியோபெகஸ் ட்வின்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. கருவில் வளர்ந்தப்ப அவங்களோட தலைகள் ஒன்னாவே ஒட்டி இருந்திருக்கு. அவங்களோட தலை எலும்பும் மூளையோட சில பகுதிகளும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கும். இதனால இவங்க ரொம்பவுமே ரேரஸ்டான குழந்தைகள்னு சொல்லலாம். உலகத்துல சிலருக்கு மட்டும்தான் இந்த நிலை ஏற்படுது. இப்போ இவங்களோட உடலும் மூளையும் எப்படி இணைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்டா அண்ட் டட்டியானாவோட தலை எலும்பு மட்டும் இல்ல, அவங்களோட மூளையோட சில முக்கிய பகுதிகளுமே இணைஞ்சுதான் இருக்குது. அவங்களோட மூளையில ஒரு தாலமஸ் பாலம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ இந்த தாலமஸ்னு சொல்லக்கூடியது மூளையோட ஒரு பகுதியாக இருக்குது. இதை நாம பார்க்கிற, தொடுற, சுவைக்கிற இதை மாதிரி உணவுகள் எல்லாம் மற்ற பகுதிகளுக்கு அனுப்ப உதவுற ஒரு பகுதியா இருக்குது. ஸோ அவங்களுடைய தாலமஸ் இணைஞ்சிருக்கிறதால ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்த தொட்டா மற்றவங்களுக்கும் அது உணர முடியுமா இருக்கும். ஒருத்தரால பார்க்கக்கூடிய காட்சியை மற்றவங்களும் அவங்களோட கண்ணால பார்க்க முடியுமா இருக்கும். ஒருத்தர் சாப்பிட்ற சுவையை பார்த்தீங்கன்னா மற்றவரும் அதே சுவையை அனுபவிக்க முடியுமா இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட மூளை இணைஞ்சிருக்கிறதோட அற்புதம்னு சொல்லலாம். உணர்வுகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியா பகிரப்படுது. கிறிஸ்டா அண்ட் டட்டியானா ஹோகன்னு சொல்லக்கூடிய 2 பேருமே தலையால இணைஞ்சிருக்கிறதால அவங்களோட மூளைகளோட சில நரம்புகளும் நேரடியா இணைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. டாக்டர் சொல்றது என்னன்னா, இது 2 மூளைகள் தகவல்கள் ஓடுறது மூலமா நடக்கப்படும்னு சொல்லி. இது சாதாரணமா ரத்தம் இல்லைன்னா உடல் உறுப்புகளை பகிர்றது போல இருக்காது. அதாவது ஒருத்தருக்கு வரக்கூடிய உணர்வு இல்லைன்னா காட்சி மற்றவருக்கு நேரடியா அனுபவம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இவங்களோட மூளைகள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் இணைஞ்சிருக்கிறதால கிறிஸ்டா பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் டட்டியானாவோட மூளைக்கு உணர்வாக அனுப்பப்படுது. ஸோ ஒருத்தர் தொடுறாங்கன்னா மற்றவரும் அதே தொடுதலை உணர்றாங்க. ஸோ இதன் மூலமா ஒருத்தருக்கு வரக்கூடிய உணர்வு மற்றவருக்கு தானாவே அனுப்பப்படுது. பேசாமலோ பார்க்காமலோ ஒருத்தரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மூளை இணைப்பு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்பவுமே ரேரஸ்டான ஒரு இணைப்பா இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே மூளையோட சில பகுதிகளை ஷேர் பண்ணிக்கிட்டாலுமே அவங்க பூரணமா தனிப்பட்டவர்கள்னு தான் சொல்லலும். கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியோடு இருக்காங்க. டட்டியானா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமா அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி 2 விதமான, அதாவது தனித்தனியான உணர்வுகள், விருப்பங்கள், வெறுப்புகள் இது எல்லாமே இருக்குது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க உணர்ற உணர்வுகள் மற்றவங்களையும் பாதிக்கலாம்னு சொல்லப்படுது. நம்ம கிறிஸ்டா மகிழ்ச்சியோட ஒரு செயலை அனுபவிக்கிறான்னா டட்டியானாவும் அதை பார்த்துட்டு அதே மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். இப்படி இருந்தாலுமே இந்த கிறிஸ்டா டட்டியானான்னு சொல்லக்கூடிய 2 பேருமே தனித்தனியான உணர்வுகளும் குணங்களும் கொண்டவங்களா தான் இருக்காங்க. ஸோ சிலர் கேட்குறாங்க, ஏன் அவங்கள சர்ஜரி மூலமா பிரிக்க முடியலைன்னு சொல்லி. ஸோ டாக்டர்ஸ் இதை பற்றி பார்க்குறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பாதுகாப்பாக பிரிக்க முடியாத நிலைமையில இருக்கிறதால
அவங்க இப்படி செய்யலைன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட மூளை மற்றும் முக்கிய நரம்புகள் எல்லாம் திசுக்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கு. அதை பிரிச்சா அது மூளைக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்க இறந்து போறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்குது. ஸோ அதனாலக்கு இப்போதைக்கு அவங்கள பிரிக்க முடியாது. அவங்களோட மூளைகள் எல்லாம் இணைந்த தன்மையில தான் வளர்ந்து கொண்டிருக்கு. இதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பான இயல்பான வாழ்க்கையை வழங்குதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இவ்வளோ ஆபத்துக்கள் இருந்தாலுமே அவங்க சாதாரண குழந்தைகளை போல தான் இன்னைக்கு வரைக்காட்டியுமே வளர்ந்துக்கிட்டு வராங்க. விஞ்ஞானிகள் இவங்களை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா மூளை எப்படி உணர்வுகளை செயல்படுத்துதுன்னு சொல்லி கற்றுக்கொண்டிருக்காங்க. தனிப்பட்ட அனுபவம் மற்றும் பகிரப்பட்ட அனுபவம்னு சொல்லக்கூடியது எப்படி வேறுபடுதுன்னு சொல்லி அவங்க புரிஞ்சிருக்காங்க. என் மூளையோட இணைப்புகள் மற்ற செயல்பாடுகள் இதெல்லாம் பற்றின ஆராய்ச்சிக்கு இவங்க மிகப்பெரிய உதவியை வழங்கியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ரேரஸ்டான கண்டிஷன்ஸ், மிஸ்டேக்ஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.